करमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குலவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணனை கன்றுகள் மேய்ப்பதற்காக காட்டிற்கு அனுப்பி வைத்த பிறகு யசோதை, ஐயோ கொடிய கானகத்திலே போய் என்னுடைய சிறு குழந்தையான கண்ணனை அனுப்பி வைத்து விட்டேனே, அவன் ஆய்ப்பாடியிலேயே இருந்து கொண்டு இங்கே அவன் தீம்புகளெல்லாம் செய்து கொண்டிருப்பானே, அப்படியெல்லாம் அவனை தீம்பு செய்ய ஒட்டாமல் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று தன்னை தானே நொந்து கொள்வதாக அப்படி ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்கிறார். பெரியாழ்வார் திருமொழியினுடைய 3ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி அப்படி அமைந்திருக்கிறது. அதிலே இப்பொழுது நாம் 8வது பாசுரத்தை அனுபவிக்கிறோம். இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? உன்னை நான் இத்தனை மாதங்கள் வயிற்றிலே சுமந்து உன்னை பெற்றெடுத்தேன், ஆனால் அப்படி அருமையாக பிறந்த பிள்ளை என்கிற எண்ணம் கூட இல்லாமல் உன்னை போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று யசோதை தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறாளாம். வயிற்றில் கொண்டவப்பாங்கினால் என்னிடங்கொங்கை அமுதமூட்டி எழுத்தியார் கண்ணபிரானை யசோதை தன்னுடைய கர்ப்பத்திலே கொண்டிருந்தாள் அல்லவா என்றால் கர்ப்பத்திலே அவள் எங்கே கொண்டிருந்தாள் என்று நாம் கேட்கக்கூடாது. உண்மையாக கண்ணபிரானை கர்ப்பத்திலே கொண்டிருந்தவள் தேவகி பிராட்டி தானே என்று கூட கேட்கலாம். ஆனால் இந்த கண்ணனை தனக்கு பிறந்த பிள்ளையாகவே அல்லவோ யசோதை நினைத்திருக்கிறாள். அவளும் கர்ப்பம் தரித்து ஒரு பெத்தாள், ஒரு குழந்தையை பெத்தாள். ஆனால் வசுதேவர் அந்த குழந்தையை மாற்றிவிட்டார் என்கிற சரித்திரம் இருந்தாலும் இவள் கண்ணன் தன்னுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளையாகவே கொண்டுதானே இவள் சொல்லுகிறாள், உன்னை நான் எப்படி பெற்றேன் தெரியுமா? 12 திங்கள் வயிற்றில் கொண்டவப்பாங்கினால் 12 மாதம் சுமந்து பெற்றேன் என்று சொல்லுகிறாள். சாதாரணமாக குழந்தைகள் எல்லாம் கர்ப்பத்திலே 10 மாதங்கள் தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பராத்பரனான பகவான் அவன் நமக்காக இந்த உலகத்திலே வந்து பிறக்கின்ற பொழுது இன்னும் 2 மாதங்கள் அதிகமாகவே கர்ப்பவாசம் பண்ணினான். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியந்து போற்றுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காய் என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்ற இடத்திலே விளக்கம் கூறுகின்ற பொழுது நம்மளை தெரிவிப்பர். என்ன தெரிவிப்பர்? மனிதர்களும் படாதவற்றை பகவான் மனிதர்களுக்காக தான் பட்டான். என்ன பட்டான் அப்படி என்றால் அவன் பிறந்ததே நமக்காக பட்டது தானே. அப்படி பிறக்கிற பொழுதும் எப்படி பிறந்தான் என்றால் நாட்டார் 10 மாதம் கர்ப்பவாசம் பண்ணினால் தான் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணுகிறான். இந்த கர்ப்பத்திலே இருப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய தண்டனை. அங்கே கால்களை நீட்டுவதற்கு முடக்குவதற்கு இடமில்லாமல் அந்த சிறிய குழந்தை அங்கே ஒடுக்கி கொண்டு அப்படி கஷ்டப்படுகிறதா. அந்த கஷ்டத்தை பராத்பரனான பகவான் ஸ்ரீவைகுண்ட நிலையன் பரமபதம் என்கிற உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அந்த கலேபரமிதம் சுஷிரம் சுசூக்ஷம் என்றெல்லாம் வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறாரே, அப்படிப்பட்ட சரீரத்தினுடைய உள்ளே வந்து அவன் 2 மாதம் அதிகமாகவே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதே போலத்தான் ராமாவதாரத்தை பற்றி சொல்லுகிற பொழுதும் கூட வால்மீகியானவர் சொல்லுகின்ற பொழுது ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்று அந்த பாயசத்தை அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் தசரதன் பங்கிட்டு கொடுத்தான் அல்லவா. அதற்கு பிறகு 12வது மாசத்திலே சித்திரை மாதம் நவமி என்று கௌசல்யா அஜனயத் ராமம் என்று கௌசல்யை ராமனை பெற்றாள் என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, ராமபிரானும் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணினான், கண்ணபிரான் இவனும் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணினான் என்று தெரிகிறது. அப்படி 12 திங்கள் வயிற்றில் கொண்டவப்பாங்கினால் அப்படி 12 மாதம் வயிற்றிலே கொண்டிருந்தேன் என்கிறபடியினாலே அந்த குழந்தையிடத்துல எவ்வளவு அன்பு யசோதைக்கு. என்ன பண்ணினாலாம்? என்னளங்கொங்கை அமுதமூட்டி எடுத்து நான் அந்த குழந்தைக்கு முளைப்பாலெல்லாம் கொடுத்து மிகவும் அருமையாக வளர்த்தேன். அப்படிப்பட்ட நானே
இப்பொழுது என்ன செய்து விட்டேன் தெரியுமா? பொன்னடி நோவா. பொன்னடி என்னால் அவனுடைய திருவடிகள் பொன் போன்ற திருவடிகள், எவ்வளவு மெல்லிய திருவடிகள், நான் கையால் தொட்டாலே கன்றி விடும்படியான அவனுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை கொண்டு காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடக்கும்படியாக அவனை அனுப்பி வைத்து விட்டேனே. என்ன செய்தேன்? பொன்னடி நோவா புலரியே. புலரியே என்னால் விடியற் காலையிலேயே என்று பொருள். பொழுது புலரி என்னால் பொழுது புலர்ந்த உடனேயே. அதாவது கண்ணனை மாடு மேய்க்க எப்பொழுது அனுப்பி வைத்தாள்? இன்னொரு பாசுரத்திலே கூட சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? உன்னை சிறுகாலை ஊட்டி ஒருப்படுத்தேன், உன்னை சிறுகாலையிலேயே மாடுகள் மேய்க்க அனுப்பி வைத்து விட்டேனே என்று சொல்லுகின்றாள். அந்த சிறுகாலை என்னால் விடியற்காலை, அதுதான் புலரி. ஆஹா, புலரியே காணில் கண்ணின் பின் என்ன செய்தேன்? என்னிடம் செங்கத்தை போக்கினேன் என்று சொல்லும்படியாக பொன்னடி நோவ புலரியே காணில் கண்ணின் பின் என் இளம் சிங்கத்தை போக்கினேன். இளஞ்சிங்கம் என்னால் அங்கே ஆண்டாள் கூட யசோதை இளம் சிங்கம் என்றே அருளி செய்கின்றார். அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, கண்ணபிரான் அதாவது இந்த சிங்க குருகு என்று பட்டர் அருளி செய்வர் என்று இளம் சிங்கம் என்பதற்கு அப்படியும் ஒரு அர்த்தத்தை காட்டி இருக்கிறார். சிங்க குருகு என்னால் என்ன? இந்த சிங்க குட்டி. சாதாரணமாக பார்த்தால் இந்த வயதான சிங்கங்கள் கொஞ்சம் பெரிய சிங்கங்களாக இருந்தால் அது ஒரு காரியமும் செய்யாமல் எப்பொழுதும் அப்படியே படுத்து கொண்டு கிடக்குமா. ஆனால் இந்த குருகு இருக்கிறதே குட்டி, அது ஒரு நிமிடம் கூட சும்மா இராது. ஏதாவது இப்படி சுற்றி 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 ஏதாவது தீர்ந்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் பாய்ந்து கொண்டே இருக்கும் அந்த சிங்க குட்டி. அதுபோல கண்ணபிரானும் ஓரிடத்திலே இருக்க மாட்டான். ஐப்பாடி எங்கும் தெரிந்து எல்லா இடத்திலும் ஏதாவது தீம்பை செய்து கொண்டே இருப்பானே. அப்படிப்பட்ட கண்ணனை போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே. எல்லே பாவம், இது என்ன கஷ்டம், இது என்ன கஷ்டம் என்று தன்னைத்தானே இங்கே நொந்து கொள்ளுகிறாள் இந்த பாசுரத்திலே. அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே அப்படித்தான் உன்னை கானகத்திற்கு அனுப்பி வைத்தேன். அந்த பொன்னடி நோவா என்று சொன்னாலே காலில எல்லாம் முள் குத்துமே என்றெல்லாம் அப்படி அக்கறை இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அவனுக்கு காலிலே முள் குத்தாதபடிக்கு ஒரு செருப்பையாவது கொடுத்திருக்கலாம். வெயில் கொடுத்துகிறதே என்றால் கையில கொடை கொடுத்து அனுப்பி இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கொடுக்காமல் விட்டுவிட்டேனே என்று யசோதை சொல்லுகிறாளாம். அது அடுத்த 9வது பாசுரம். குடையும் செருப்பும் கூடாது. குடையை கொடுத்திருந்தால் வெயிலிலிருந்து தடுத்துக் கொள்ளலாம். செருப்பை கொடுத்திருந்தால் இந்த கல்லும் முள்ளுமாய் இருக்கக்கூடிய அந்த காட்டு வழியிலே ஒருவாறு நடந்தாவது செல்லலாம். ஆனால் விடியற் காலையிலே கண்ணனை மாடு மேய்க்க அனுப்பிக்க வேண்டும் என்கிற பரபரப்பிலே இதையெல்லாம் கூட மறந்து விட்டாளாம். அதை பின்னாலே நினைத்துக் கொள்ளுகிறாள். நான் என்ன செய்தேன் பாவியேன், எப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேன் பாருங்கள். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை. தாமோதரன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? யசோதை தாம்பாலே அவனை உரலிலே கட்டி வைத்தாள் அல்லவா? அந்த தாமா, தாமா என்னால் தாம்பு. அந்த தாம்பினுடைய அடையாளம் வயிற்றிலே பதிந்து விட்டதான் கண்ணனுக்கு. அதை அப்படியே கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு தாமோதரன் என்று பெயர். இதனால என்ன தெரிகிறது என்றால், தாய்க்கு கட்டுப்பட்டவன் கண்ணன், தாய்க்கு கட்டுப்பட்டவன் பிள்ளை என்று தெரிகிறது. ஆஹா, எனக்கு நீ கட்டுப்பட்டு கிடக்கிறாய் என்பதை மட்டும் நான் பார்த்தேனே தவிர உன்னை நான் அனுப்பினால் உனக்கு என்ன துன்பம் உண்டாகும் என்பதை நான் நினையாமல் போய்விட்டேனே. அப்படிப்பட்ட தாமோதரனை நான் எங்கே அனுப்பி வைத்தேன்? உடையும் கடியனன் ஊன்னுவம் பரற்களுடை. மிகவும் கடியனன் என்னால் உடைந்து அங்கே கானகத்திலே கற்கள் எல்லாம் உடைந்து இருக்குமா. அதாவது வெயில் பட்டு அந்த உஷ்ணத்தாலே பாறைகள் வெடித்து அவளெல்லாம் சிதறி கிடக்கின்றனவாம். அது கடியன ஊன்று வெம் பரற்கள் உடையினார். அதாவது பரற்கள், அதாவது பரல் கல் என்று சொல்லுகிறோமே, அதுபோல அந்த பரற்கள் என்னால் அங்கே இருக்கக்கூடிய மிகவும் நுண்ணிய பருக்கான் கற்கள் அதெல்லாம் காலிலே எப்படியெல்லாம் குத்தும் என்று நினைத்து பார்க்கிறாள். இப்படி உடையங்கடியன ஊன்றுவம் பரற்களுடை கடியவெங்கானிடை காலடி நோவக்கன்றின் பின். இப்படிப்பட்ட கடியவன் கானகத்திலே உன்னுடைய காலடியெல்லாம் நோகும்படியாக கன்றின் பின்னாலே கன்றுகளை மேய்க்க வேண்டும் என்பதை நான் பார்த்தேனே தவிர உன்னுடைய
ஒரு திருமேனிக்கு வாட்டம் வருமே, உன்னுடைய திருவடிகளிலே முழு கூத்துமே, உனக்கு வெயில் படுமே என்றெல்லாம் நான் நினைக்கவில்லையே. கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன். எப்படிப்பட்ட கொடியேன் நான், எவ்வளவு பாபி நான், போய் உன்னை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று வருந்துகிறாளாம் யசோதை. உண்மையாக காட்டிற்கு அனுப்பி வைத்த அந்த கௌசலை ராமபிரானை காட்டிற்கு அனுப்பி வைத்தாள். அவள் வருந்தினாளா வருந்தவில்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே கண்ணபிரானை காட்டிற்கு மாடு மேய்க்க கன்று மேய்க்க அனுப்பி வைத்த யசோதை எப்படியெல்லாம் நொந்து கொள்ளுகிறாள் தன்னை. இப்படிப்பட்ட மென்மையான உன்னை நான் கொடுமையான காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே, உனக்கு இப்படியெல்லாம் துன்பம் உண்டாகுமே என்று இப்படி இந்த 9 பாசுரங்களிலே தன்னை நொந்து கொண்டாள் யசோதை என்று பார்த்தோம். இந்த இப்படி யசோதை நொந்து கொண்ட வார்த்தைகளை சொன்னவரார் என்னால் பெரியாழ்வார் தானே. அந்த பெரியாழ்வார் இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு பயனை சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். என்று எனக்கு இனியான் என்னால் கண்ணபிரான் என்கிறவன் எப்படிப்பட்டவன், என்றைக்குமே எனக்கு இனியவன். என்மணிவண்ணன், இதெல்லாம் யசோதையினுடைய வார்த்தை. என்மணிவண்ணன் என்னால் எனக்கு மணி போலே மிகவும் எளியவனாய் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை போய் கன்றின் பின் போக்கினேன், இந்த கன்றைகளை மேய்த்து விட்டு வா என்று காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று யசோதை கழறினாள், யசோதை கதறினாள், யசோதை குமுறினாள், தன்னைத்தானே நொந்து கொண்டாள். அப்படிப்பட்ட பாசுரங்களை அருளி செய்தவர் யாரென்னால் அவர் பொன்திகள் மாட புதுவைக்கோன் பட்டன் என்று இப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான அந்த பெரியாழ்வார் அவர் அருளி செய்த இந்தமிழ் மாலைகள் இனிய தமிழாலே ஆன மிகவும் இனிமையான மாலைகள். அப்படிப்பட்ட இந்த 10 பாசுரங்களை சொல்பவர்களுக்கு ஏதும் இடரில்லை, எந்த துன்பமும் இவர்களை நெருங்கவே நெருங்காது என்று சொல்லி இப்படி இந்த பதிகத்தை தலை கட்டினார். இன்னும் யசோதையினுடைய அனுபவம் தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.